குறுகிய சந்துக்குள்ள வந்து இவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணைய சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட். எப்படி பாக்குறீங்க? இவங்க மக்களை குழப்புற மாதிரி இல்லையா அது? மக்களை தான் குழப்புறாங்க. இவர்கள்ட்ட திட்டமிடல் இல்ல. அந்த திட்டமிடல் இல்லாதது விளைவை போய் கண்டபடி அப்ளை பண்றாங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, பிரச்சாரத்துக்கே கேட்கல நீங்க. கவர்மெண்ட்டே டிஎம்கே கவர்மெண்ட்டே. ஆமா. நீங்க செயல் வீரர்கள் கூட்டம்னு கேட்டவுடனே அவன் அந்த எஸ்ஓபிலாம் கொண்டு வந்தான். ஆமா. எவ்வளோ பேர் வருவாங்க? எந்த இடத்துல நடத்துறாருன்னு. எங்களுக்கு தலைவருக்கு அனுமதி கொடு. நீ பிரச்சாரம்னு கேட்டுப்போ, உன்னை தடுக்க முடியுமா? அன்னைக்கு நீ பிரச்சாரம் எங்கேயுமே போல. ஒரு 5000 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சுயபெருமை பேசுதுன்னு. இப்போவும் தேர்தல் பிரச்சாரமா எந்தெந்த இடம் பிரச்சார இடம்னு இருக்குல்ல, அதுக்குரிய ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணலன்னா கொடுக்கலன்னா ஓகே. இன்னொன்று அந்த பெரம்பூர் இடம் வந்து குறுகிய இடம் ஒன்று, இன்னொன்று அந்த பள்ளம் உழுதுச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அதை என்ன அவங்க வேணுக்குன்னா போட்டிருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இதெல்லாம் இல்லை. காரியம் அவரத்தை பார்க்கணும். 20 நாள் இருக்குது. 20 நாளில் என்னென்ன காரியம் ஆற்ற முடியும்னு பார்க்கணும்.